என்னை வேலை செய்ய விடுவா மாட்டீங்களா? கலந்து எத்தனை காப்பி போட்டு கொடுக்குறது? இதோட 5வது காப்பி ஆச்சு. எனக்கு கலந்து ஒரே டென்ஷனா இருக்கு. இந்த மீனா ஞாபகமாவே இருக்கு. ஊர் போனாலே ஒரு போன் ஆச்சும் பண்ணாலா? இன்னி வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல அவ. அதுக்குன்னு கலந்து இத்தனை காப்பி குடிச்சா உங்க உடம்புதான் கெட்டு போடியா அத்தை? என் உடம்புல ரொம்ப அக்கறையா இருக்கமே நடிக்காது சுந்தரி. என் மேல அக்கறையா இருந்தா நீ போய் மீனா போய் பாத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் அத்தை நானா போக மாட்டேன்னு சொல்றேன்? உங்க மகன் தான் வேலையாவே சுத்திட்டு கிடக்குறாரு. ஒரு நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது? இப்படியே ஒரு காரணம் சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டே இருக்கீங்களே. அவளை எப்பதான் போய் பாப்பீங்க? எனக்கு அவ நாமாவே இருக்கு. சரி கோவப்படாதீங்க அத்தை. நான் வேணா காமாட்சியை துணைக்கு கூட்டிட்டு போய் மீனா போய் பாத்துட்டு வரேன். எப்ப சுந்தரி போற நீ? நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் அத்தை. நாளைக்கு காலை கிளம்பி போயிட்டு வந்துடுறேன். அவளை போய் பாத்துட்டு வா சுந்தரி. எனக்கு அவ ஞாபகமாவே இருக்கு. எங்க போன உடனே எனக்கு போன் பண்ண சரியா? அத்தை அழுகாதீங்க அத்தை. எனக்கு மீனா மேல பாசம் இருக்கு. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். சரியா? அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க அத்தை. அந்த காப்பி குடிங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். மீனாக்கு ஒரு வேலை செஞ்சும் பழக்கம் இல்லையே. அவ அங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் வாசலில் கோலம் போட்டேன். என்ன ஒரு கேவலமான வயசு. காலங்காத்தால பிச்சைக்காரங்க தொலை தாங்க முடியல. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா இவ மருமகளா தெரியலையே. காலை எந்திரிச்சு கோலம் போட்டு இருக்கா. மாமா அந்த கோலத்தை பார்த்து அப்படியே அசந்து போயிடணும். ஓஹோ, மேடம் ரகுக்காக தான் கோலம் போட்டிருக்காங்களா? முதல்ல ரகு இந்த கோலத்தை பார்த்ததானே என்ன பண்றேன் பாரு. எந்திரிச்சு போறாளான்னு பாரு. அவ போட்ட குளத்தை அவளே பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா. நானா பார்த்து ரசிச்சுட்டே இருமா. இப்ப இந்த கோலம் எப்படி கலை போகுது மட்டும் பாரு. ஐயோ சாரி வசந்தி, நீ கோலம் போட்டத நான் பார்க்கவே இல்லப்பா. ஏய், உனக்கு என்ன கண்ணு என்ன குருடா? நான் இவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்கேன், அது கூட தெரியாம தண்ணி அள்ளி ஊத்தி இருக்கேன். நான் தான் பார்க்கணும்னு சொல்றல, தெரியாம ஊத்திட்டேன். ஏய் போய் சொல்லாதடி, நீ தெரிஞ்சதா பண்ணி இருக்கற. அத்தை அத்தை இங்க வாங்க அத்தை. ஏண்டி என் கூட தனியா பேச உனக்கு பயமா? துணைக்கு ஆள் கூப்பிடுற? ஏய் என்ன பண்றதா பண்ணிட்டு ரொம்ப ஓவரா பேசுறேன். இரு எங்க அத்தை வரட்டும். எனக்கு என்ன பயமா? போ போய் சொல்லு போ. வசந்தி என்னமாச்சு? அத்தை இங்க பாருங்க அத்தை, நான் எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கேன். அந்த கோலத்தை தண்ணி ஊத்திட்டாத்த. மீனா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? எதுக்கு கோலத்தை தண்ணி ஊத்துன? அத்தை நான் தெரியாம ஊத்திட்டேன். இவ கோலம் போட்டது எனக்கு தெரியாது அத்தை. ஏண்டி உனக்கு என்ன கண்ணு என்ன குருடா? அவ இவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கா, தண்ணி கொண்டு வந்து ஊத்தி விட்டுட்டு எனக்கு தெரியாதுல சொல்லிட்டு இருக்க. இவ யாரு தான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து கோலம் போடுறதுக்கு? ஓஹோ அப்படியா? அப்ப நீ வேணும் தான் செஞ்சிருக்க. அவன் இந்த வீட்டோட மருமகடி. என்னது மருமகளா? அப்ப நான் யார் அத்தை உங்களுக்கு? என்னைக்குமே வசந்த் காந்தி இந்த வீட்டு மருமக. உன்னை ஒரு நாள் மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன். அவ கிடக்குறா, வா வசந்தி நம்ம உள்ள போலாம். ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. சரிதான் போடி. பாத்துமா பாத்து, வாய் கோணிக்க போகுது. கடவுளே, இவளுங்க இட்டு நீதான்ப்பா காப்பாத்தணும் என்ன. அம்மா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. காமாட்சி காமாட்சி வாக்கா. என்னக்கா சொல்லாம குளம் வந்திருக்க? ஏண்டி உன் வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா நானே? அட கோச்சுக்காதுக்கா, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த கோல் அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன்ல. பரவாயில்ல காமாட்சி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன் காமாட்சி. முதல்ல உட்காருக்கா. எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க? காப்பி தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும் காமாட்சி. இன்னும் நாளைக்கு வந்து சாகவாசமா வந்து குடிச்சிட்டு போறேன். வா வந்து நீ உட்கார் வா. சொல்லுக்கா, என்ன விஷயம் வந்திருக்க? மீனா மாமியார் வீட்டு போய் ஒரு வாரம் ஆச்சுல்ல காமாட்சி, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். சரிக்கா போயிட்டு வாக்கா. பிள்ளைங்களை ஏதாச்சும் பாத்துக்கணுமா? அதில்ல காமாட்சி, நீ என் கூட வாயன் காமாட்சி, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். என்னக்கு சொல்ற? நானா? ஏன்க்கா நீ அண்ணா கூட சேர்ந்து போலையா? ஆட இல்லடி, அவருக்கு வேற வேலை அதிகமா இருக்குடி, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் உன்னை கூப்பிடுறேன். இல்லக்கா நான் எப்படிக்கா? என்ன காமாட்சி யோசிக்கிற? இல்லக்கா நான் வந்தா மீனாவோட மாமியார் ஏதாச்சும் சொல்ல போறாங்கக்கா. அங்க நான் போய் நின்னா கூட அங்க மாமியார் ஏதாச்சும் சொல்லதான் செய்யும். பரவாயில்ல காமாட்சி, நீ வா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா உங்க கூட வரத்துக்கு. ஆனா நான் உங்க கூட வந்தா அவங்க மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு எனக்கு. அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க காமாட்சி. நம்ம காலையில பஸ்ல போயிட்டு வந்துருவோம். சரியா? சரிக்கா, அப்ப நான் காலைல கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நம்ம அங்கிருந்து 2 பேரும் ஒன்னா போயிடலாம்.
சரிக்கா மச்சி, நான் அப்ப கிளம்புறேன். சரிக்கா, போயிட்டு வாக்கா. காப்பி தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். பரவாயில்லக்கா மச்சி, வரேன்.